வெல்கம் பேக் டு யாஷிகா ப்ளாக். ரொம்ப நாள் கழித்து நம்ம ப்ளாகுக்கு வரோம். இந்த ப்ளாக் வந்து ரொம்ப நாளாக போட முடியலங்க, சாரிங்க. நமக்கு அடுத்தடுத்த எல்லாமே வர்றதால போட முடியல. இப்போது நம்ம இந்த ப்ளாக் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காது குத்து ஃபங்க்ஷன் வச்சுருந்தோம். அதை பற்றி வீடியோ தான் இதில் பார்க்க போகிறோம். நாங்கள் அப்போது என்னென்ன பண்ணியிருந்தோன்றதை பற்றி தான். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது முந்தா நாள் ட்ரெஸ் எல்லாம் எடுத்தாச்சு. சண்டே ஃபங்க்ஷன்றதுனால ஃப்ரைடே இப்போ எடுத்துகிட்டு வந்தாச்சு. சாட்டர்டே ஆஃப்டர்நூன் மேலே தான் நம்ம கிளம்பியிருந்தோம். ஏன்னா அஸ்வினுக்கு வந்து ஸ்கூல் இருந்துச்சு, அதனால் இப்போ தான் ஓப்பன் ஆகிருக்கு இல்லையா, அதனால் லீவ் போட முடியாது. அதுக்காக ஆஃப்டர்நூன் மேலே கிளம்பியாச்சு ஸ்கூலுக்கும். அதே மாதிரி நம்ம இந்த ஒரு வீக்காக வந்து நம்ம என்னென்ன பண்ணியிருந்தோம் பார்த்திங்கன்னா, முதல்ல ட்ரெஸ்ஸை வந்து எடுத்திருந்தோம். அதுக்காக நான் வந்து எப்போவுமே யாரோட ஃபங்க்ஷனாக இருந்தாலும் நம்ம வந்து பெருசாக இது வரைக்கும் பண்ணதில்லை. ஆனால் இப்போல்லாம் வந்து ஒரு ஏஜுக்கு மேலே நம்மளே வந்து இந்த மாதிரி அழகுபடுத்தி காட்டிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம்லாம் வருது. இந்த மாதிரி உங்களுக்கு யாருக்காவது வந்திருக்கான்றதை மறக்காமல் வந்து சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு மட்டும்தான் இது தோணுதா, இல்லை எல்லாருக்குமே ஒரு ஏஜுக்கு மேலே இப்படிலாம் தோணுமா அப்படின்ற விஷயந்தான், வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இப்போல்லாம் அந்த மாதிரி தோணுது. அதனால தான் வந்து நானும் கேட்குறேன். அதே மாதிரி ஊருக்குள்ளேயும் நம்ம வந்து போயாச்சு. இதுதான் வந்து ஊருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியான இந்த கோயில், நாகாத்தம்மன் கோயில். அது அந்த கோவில் பற்றியும் வந்து நான் அடுத்தடுத்த வர வ்ளாகில் பார்க்கலாம். அதுக்காக நம்ம வந்து புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம நிறைய வந்து ட்ராவல் வ்ளாகு எல்லாமே போடுவோங்க, கண்டிப்பாக பாருங்கள். சாமிங்களை பற்றியும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு நானும் சொல்லுவேன். இதுதான் நம்ம எடுத்த ட்ரெஸ்ஸு. இவங்களுக்கு தான் வந்து காது குத்த போகிறோம். யாஷிக்கு கிடையாது, அந்த பையனுக்கும் வந்து யாஷிகாக்கும் அந்த பாப்பாவுக்கும் வந்து ஒரே ஏஜ் தான், ஆனால் 4 months டிஃப்ரென்ஸு. யாஷி பெரியவ. இதுதான் நம்ம அந்த பாப்பாவுக்கு எடுத்திருந்த ட்ரெஸ்ஸு. அதனால் அவளை வச்சு நம்ம வந்து எடுத்திருந்தோம். எந்த ட்ரெஸ்ஸுன்னு சொல்லி உங்களுக்கு காட்டலான்னு. அதனால் அவள் வச்சு பார்த்துருந்தா. அதுக்கப்புறம் காலையில் வந்து ஏர்லி மார்னிங்காகவே வந்து கிளம்பியாச்சு. குலதெய்வம் கோயிலில் தான் வந்து நம்ம காது குத்து. அதனால் சூப்பராக ரெடி ஆகிட்டோம். எப்படி இருக்குன்றதை மறக்காமல் வந்து சொல்லிட்டு போங்க. ஆனால் வந்து இந்த வேலூர் மாவட்டன்றதுனால நிறைய மலைங்க இருக்குங்க சுற்றிட்டுமே. அதனால் நிறைய மலைங்களை வந்து நம்ம பார்க்கலாம். நாங்களும் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, அந்த மலைக்கிட்ட வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு முருகன் கோயில் வந்து கட்டியிருக்காங்களாம். அதாவது அந்த கோயில் என்ன விசேஷம்னா, இப்போ தான் நானுமே பார்த்துட்டே வந்துட்டு இருந்தேன், அதனால் என்னால் எடுக்க முடியல. இதுதான் வந்து குலதெய்வ கோயிலோட என்ட்ரன்ஸு. இதுக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்துல தான் வந்து காது குத்து வச்சுருக்காங்க. இது வந்து இது வந்து எடை போடுற இடம் இது. அதாவது நிறைய பேர் வேண்டிப்பாங்க இல்லையா, எடைக்கு சாத்துறேன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி இருக்கிற அந்த இடம்தான். இங்கே வந்து இந்த இடத்துல எப்போவுமே வந்து நான் வந்தேன்னா, இந்த இடத்துல எப்போவுமே வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ஃபோட்டோ எடுக்கிறது உண்டு. ஏன்னா கருமாரி அம்மா தான் நமக்கு வந்து ஸ்டார்டிங்லேருந்தே நமக்கு ரொம்பவே பிடிச்ச தெய்வம்னு ஒரு தெய்வம் இருப்பாங்க இல்லையா, அந்த தெய்வம் எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து நான் வந்து கும்பிட்டுருக்கிற ஒரே தெய்வம் பார்த்திங்கன்னா இந்த கருமாரி அம்மன் தான். அதே மாதிரி நல்லபடியாக இந்த காது குத்தம் வந்து நல்லபடியாக நடந்துச்சுங்க. இதுவே வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பசங்களுக்கும் பண்ணியிருந்தோம். ரொம்பவே லேட்டாக தான் நம்ம பசங்களுக்கு பண்ணியிருந்தோம். அஸ்வின் வந்து 9th standard கிட்ட படிக்கிறான். அதனால் அந்த டைம் வந்து அம்மனுக்கு வச்சு தான் வந்து எல்லாமே பண்ணுவோம் இல்லையா, அதனால் அந்த மாதிரி 2 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தோம். நாங்கள் 2 பேருமே சேர்ந்து பண்ணுறதா இருந்துச்சு. ஆனால் நம்ம திடீர்னு வச்சதால் அவங்களால பண்ண முடியல. அதனால் அவங்க கொஞ்சம் லேட்டாக இந்த ப்ரோக்ராம் வந்து வச்சு பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே நல்லபடியாக இந்த விசேஷம் முடிஞ்சதுங்க. இதுக்காக நம்ம 1 வீக்காக வந்து என்னென்ன ட்ரெஸ் போடலாம், என்னென்ன அன்றைக்கி என்ன விசேஷமாக பண்ணலான்னு சொல்லிட்டு நிறைய வந்து அந்த 1 வீக்கில் வந்து செஞ்சுருந்தோம். நம்ம வீட்டு விசேஷன்னா கூட வந்து நம்மளால் வந்து கடன்னு வந்து எதையும் வந்து பெருசாக எடுத்து நம்ம செய்ய முடியாது. மேக்கப் போகிறதாகட்டும், சாரீ ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் அந்த ஃபங்க்ஷனுக்கு அந்த நேரத்தில் என்னென்ன செய்யணுமோ அதை கடன்னு செய்யணும் தான் நம்ம மைண்டில் தோணும். நம்ம அழகுப்படுத்தணும் அப்படிலாம் எதுவுமே தோணாது. இதுவே மற்றவங்க ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா, கல்யாணம் வேறு ஃபங்க்ஷன் போகிறோன்னா அவ்வளோ நிதானமாக பொறுமையாக இருந்து நம்ம ரெடி ஆகிட்டு அவ்வளோ அழகாக காட்டணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து கிளம்புறது உண்டு. இந்த மாதிரி யார் கிளம்பியிருக்கீங்கன்றதை மறக்காமல் வந்து சொல்லிட்டு போங்க.
அதே மாதிரி அன்றைக்கி வந்து அந்த டே ஃபுல்லாகவே வந்து ரொம்ப அழகாக போச்சு. காலையில் வந்து கோயில் தரிசனம் எல்லாம் பார்த்தாச்சு. அதாவது நான் முன்னாடியே சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, அந்த மலைக்கிட்ட அந்த கோயில் பார்த்திங்கன்னா ஒரு முருகன் கோயில், தீர்த்தக்கரைன்னு சொல்லிட்டு அங்கே சொல்லியிருந்தாங்க. இங்கே இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தவங்க சொல்லியிருந்தாங்க. அந்த முருகர் சிலை பார்த்திங்கன்னா ரொம்பவே பெரிய சிலை தாங்க. நாங்கள் வந்து காரில் உட்காந்துட்டு போயிட்டுருக்கோம், அங்கேருந்து பார்க்கும்போதே அந்த சிலை தெரியுது. அவ்வளோ பெரிய சிலை. எவ்வளோ அடி சொன்னாங்க எனக்கு ஞாபகம் இல்லை, நான் வேணால் கேட்டு நெக்ஸ்ட் வ்ளாகில் அந்த மாதிரி சொல்கிறேன். அது ரொம்பவே ஃபேமஸ் ஆனது. ஏன்னா அன்றைக்கி தான் வந்து கும்பாபிஷேகமும் பண்ணியிருந்தாங்களாம் அந்த கோயிலில் ஃபஸ்ட் டைம் திறந்து. அதனால தான் வந்து ரொம்பவே விசேஷமாக இருந்துச்சு. அதாவது அந்த கோயில் பார்த்திங்கன்னா இங்கே சிங்கப்பூர் மலேசியாவில் இருக்கு இல்லையா, பத்துமலை கோயில், அந்த சாமியை வந்து செஞ்சவர் தான் இங்கேயும் வந்து அவர் செஞ்சுருக்காராம். அந்த மாதிரி தான் வந்து அந்த கோயில் பற்றி நாங்கள் தெரிஞ்சிருந்தோம். கடைசியாக வந்து நம்ம வந்து அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருந்தோம், ஒரு தட்டில் சீராக வச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிளம்பி வந்தாச்சுங்க. ஒரு ஈவினிங்காக வந்து அங்கேருந்து கிளம்பி வந்தாச்சு. வீட்டுக்கு வர்றதுக்கே, சென்னைக்கு வர்றதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு 11:30 கிட்ட ஆகிடுச்சு. ஏன்னா மறுநாள் ஸ்கூல் பசங்களுக்கு இருக்கு இல்லையா, அதனால் வந்துட்டோம். காது குத்து ஃபங்க்ஷன் வந்து சூப்பராக முடிஞ்சுதுங்க. அதனால் இந்த வ்ளாகை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ் நிறைய வருது, அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுங்க. இது வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.